யாருனாச்சும் நெத்தியில பட்டையா விபூதியை போட்டுக்கிட்டு போனாங்கன்னா ஏன்னா பண்டாரம் மாதிரி இருக்கேன்னு கேட்பேன். சார் அது ஒரு அப்படின்னு ஒரு வழக்கத்துல இருக்குது. பண்டாரம்ன்றது நிறைய பட்டையா விபூதி உடம்பெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த குளத்தங்கரை அங்க உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி சில இது பண்றது, பிட்சை வாங்குறது, திருவிழா காலங்கள் அப்படி எல்லாரையும் போய் பாக்குறது. சில பேருக்கு ஏதாவது சில மந்திரங்கள் கூட சொல்றது இப்படின்னு இருக்காங்க சில பேரு. அது அவ்வளவு தூரம் ரெக்கக்னைஸ் ஆன வெரைட்டி இல்ல. பட் பண்டாரம்ன்றதுலயே ஒன்னொன்னு இருக்கு, ரொம்ப வசதியான விஷயம். அதையும் பண்டாரம்னு தான் பேரு. இப்ப அவங்க எல்லாம் தீட்சை பெற்றவர்கள், அதாவது ஒரு குரு மூலமாக. அவங்க புராணமெல்லாம் நல்லா தெரியும், சாஸ்திரம் தெரியும், சைவ திருமுறையெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா தெரியும், ரொம்ப படிச்சவங்க, பலவிதமான தகுதிகளை பெற்றவர்கள். அவர்கள் குரு பீடத்தில் அமர்கிறார்கள். பல மடங்கள் இருக்கு, அவங்கதான் ஹெட். அதுக்கு அவங்களுக்கு சிவாச்சாரியார் மாதிரி அவங்க எல்லா விதமான தகுதிகளையும் பெற்றவர்கள். அவங்களையும் பண்டாரம்னு தான் சொன்னாலும் பேர் அதுக்கு நம்ம பேச்சு வழக்கில் பண்டாரம்னா என்னமோ அப்படி ஒரு கிண்டல் மாதிரி சொல்றோம். பட் ரொம்ப வசந்த மனிதர்கள் அதுல இருக்காங்க. அவங்க சோழ நாட்டு இந்த வேளாளர் மரபுல வந்தவங்க. அவங்க ரொம்ப பெரிய ஒரு சித்தர்களுக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இது உண்டு, ரெக்கக்னிஷன் உண்டு. சோ பண்டாரம்னா அது உடனே அது கேலிக்குரிய விஷயம் நினைச்சிடக்கூடாது. பேச்சு வழக்கில் அப்படி இருக்கு, அவ்வளவுதான். இந்த இந்து மதத்துல 2 கல்யாணம் 3 கல்யாணம் தப்பு தானே சார் இது? சார் இது என்னமோ இந்து மதத்தில் இது சாதாரணமான நிகழ்ச்சின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் வந்து போச்சு. அது இல்ல ஃபேக்ட். ஒருத்தர் 2 கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கு பர்மிஷன் இருந்தது அந்த காலத்துல. பட் அது ரொம்ப கஷ்டமான காரியம். தன் மனைவிக்கு 8 ஆண்டுகள் கழித்தும் ஒரு குழந்தையும் பிறக்கவில்லை, அல்லது 12 ஆண்டுகள் கழித்து ஒரு ஆண் குழந்தையை அவளால் பெற்றெடுக்க முடியவில்லை அப்படின்ற நிலைமை வந்தால் ஒருத்தன் 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷன் இருக்கணும். 8 ஆண்டுகளா அவளுக்கு குழந்தையே இருக்கக்கூடாது, அல்லது 12 ஆண்டுகளாகி ஆண் குழந்தை இருக்கக்கூடாதுன்னா ஒருத்தன் பண்ணிக்கலாம்னு இருந்தது. ஆனா அதுல அவ கல்யாணத்தும் போது தனக்கு என்னென்ன செல்வம் இருந்ததோ அவங்கிட்ட அதெல்லாம் அவளுக்கு பாதி கொடுக்கணும். அது முதல் பட்டடி கொடுத்துட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாம். இது ஆம்பளைக்கு தானே இது ரைட் இருந்தது. பொம்பளை என்ன பண்றது? அவ ஹஸ்பண்ட் சரியா இல்லைன்னா அதுல கொஞ்சம் கூட அன்பு காட்டாத கணவன், அரசாங்கத்திற்கு எதிராக வேலை செய்த கணவன், அல்லது ஒரு தீராத வியாதியை உள்ள கணவன், இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இவங்கெல்லாம் இருந்தால் பெண் அவனை விட்டு விடலாம். அண்ட் விதவா விவாகத்துக்கு கூட இடம் இருந்தது. ஆனால் என்ன, விதவையா இருந்து அவ குடும்ப தலைவியாவி அந்த குடும்பத்தையே அவ பாதுகாத்துக் கொண்டிருந்தால் அவ ஹஸ்பண்ட் வழியா கிடைச்ச பணத்தை எல்லாம் வச்சுக்கலாம், வச்சு செய்யலாம். ஆனால் இவள் வேறொருவரை மனம் செய்து கொண்டால் அப்ப அந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துடணும் அவங்க வீட்டுக்கு. அந்த ஹஸ்பண்டோடைய ஃபாதர் மதர் யார் இருக்காங்களோ அவங்க வீட்டுல அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும். செத்து போன ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு இவ கல்யாணம் பண்ணிக்கலாம். கௌட்டில்யனுடைய அர்த்த சாஸ்திரத்துல இதெல்லாம் கிளீனா வருது. அமோக்ஷா பர்த்துரகாமஸ்ய துஷதி பாரியா பாரியாச்ச பர்த்தா பரஸ்பரம் துவேஷான் மோக்ஷா. மோக்ஷம்ன்றது இந்த இடத்துல விடுதலைன்னு அர்த்தம். அதாவது ஹஸ்பண்ட் மேல இவளுக்கு ஒரு வெறுப்பு இவள் விடுதலை வாங்கிட முடியாது. ஹஸ்பண்டுக்கு பொண்டாட்டி மேல வெறுப்பு அவன் விடுதலை வாங்கி விட முடியாது. பரஸ்பரம் 2 பேருக்கும் அந்த மாதிரி நிலைமை வந்துட்டால் அந்த கல்யாணத்திலிருந்து 2 பேருக்கும் விடுதலை அளிக்கும். ஒருத்தர் மட்டும் சொன்னா போறாது. அதாவது ஹஸ்பண்ட் மட்டும் எனக்கு இவளோட வாழ பிடிக்கல அப்படின்னு சொன்னா போறாது, ஒய்ஃப் மட்டும் சொன்னாலும் போறாது. 2 பேரும் சேர்ந்து சொன்னால் அது போதுமான காரணம் அந்த கல்யாணத்தை முறிக்கிறதுக்கு. இதெல்லாம் அர்த்த சாஸ்திரத்தில் இருக்கு. சோ இது இன்னும் புதுசா இன்னைக்குதான் வந்த விஷயங்கள்னு இல்ல. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் ஏற்கனவே யோசிச்சிருக்காங்க. பஞ்சாங்கம் அவன் விஞ்ஞான ரீதியா எங்கேயோ போயிட்டு இருக்கான், நம்ம இன்னும் பஞ்சாங்கத்தை கட்டிட்டு மாறிக்கிறோம். சார் பஞ்சாங்கம்ன்றது நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு ஈஸியா ஒதுக்கிற விஷயம் இல்லை. அது ரொம்ப ஆராய்ச்சி பூர்வமானது, கணித சாஸ்திர பூர்வமானது. எவ்வளவு விஷயம் அதுல அடங்கியிருக்கு. பஞ்சாங்கம்னா என்ன சார்? 5 அங்கங்கள். 5 அங்கங்கள் என்ன? நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இப்படின்ற 5 அங்கங்களை விளக்குற விஷயம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் திதியில எடுத்துட்டீங்கன்னா ஆகாயத்தில் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒரு கிவன் டைம்ல இருக்கிற தூரம்,
எவ்வளவு இடைவெளி. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கெல்லாம் வச்சு பஞ்சாங்கம் போடுறாங்க. நம்ம இதெல்லாம் என்ன பேஸ்னு பார்த்தாக்க சார், உலகம் சட்டையானதுன்னு நினைச்ச காலம் ஒண்ணு இருந்தது எல்லாரும். ஆனா நம்ம ஆதி காலத்திலிருந்து வேதத்திலிருந்து உலகத்தை அண்டம்னு சொல்றோம். அண்டம் பிரம்மாண்டம். பிரம்மாண்டம்ன்றது ஏன் பேர் இருந்ததுன்னா, பிரம்மனால் படைக்கப்பட்ட அண்டம், அது பிரம்மாண்டம். அண்டம்னா என்ன? முட்டை. சர்க்குலர்னு கூட சொல்லல, இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க முட்டை வடிவமானது, அதையும் சொல்லியிருக்கான். அண்ட் சூரியன் சுத்தி சுத்தி வருது அப்படின்னு நினைச்ச காலம் இருந்தது. ஆனா பூமிதான் சூரியனை சுத்துறது, தன்னையும் சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்ச கூட இந்தியன்ஸ் தான். பாஸ்கராச்சாரியா, வராகமீரர், ஆரியபட்டா, இவங்கெல்லாம் இதெல்லாம் எப்போ சொல்லிட்டாங்க. ரிக்வேதத்திலேயே கூட வருது. அப்படி இருக்கும்போது நம்ம என்னமோ ஒண்ணுமே தெரியாம கண்மூடித்தனமா என்னமோ பஞ்சாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதுல நிறைய விஷயம் அடங்கி. அதுக்கு போலீஸ் கேஸ், அவன் உயிரை அவன் எடுத்துக்கிறேங்கிறான். அது என்ன சார் தப்பு இருக்கு சார்? இதை பத்தி எங்க டிராமாலேயே ஒரு டைலாக் உண்டு. மெட்ராஸ் பை நைட்ன்ற பிளே. ஒருத்தன் சூசைட் பண்ணிக்க போவான், போலீஸ்காரன் அவனை பிடிச்சிருவான். அவன் கேட்பான், நான் என்ன கொலை பண்ணிக்கிறேன், இதுக்கு எனக்கு உரிமை கிடையாதான்னு. கிடையாது, அதான் சட்டம். என்ன இது சட்டம்? அர்த்தம் இல்லாம இருக்க. எல்லா சட்டமும் அப்படிதான். நான் என் உயிரை முடிச்சுக்க முடியாதா? முடியாது. இப்ப உனக்கு ஒரு பிள்ளை இருக்குதுன்னு வச்சுக்க, அந்த பிள்ளைய கொல்றதுக்கு உனக்கு உரிமைக்குதா? இல்ல. நீ பெத்த பிள்ளை தானையா, கொன்னுட வேண்டியது தானே. அதெல்லாம் கிடையாது, உரிமை கிடையாது. சரி, நீ பெத்த பிள்ளைய கொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. நீ யார் பெத்த பிள்ளை? நான் எங்க அப்பன் பெத்த பிள்ளை. நீ பெத்த பிள்ளைய கொல்றதுக்கே உனக்கு உரிமை கிடையாது, உங்க அப்பன் பெத்த பிள்ளை நீ ஒன்ன நீ எப்படி கொல்லலாம்? அதுதான் ஃபேக்ட். லைஃப் இஸ் நாட் கிரியேட்டட் பை யூ. யுவர் லைஃப் இஸ் கிரியேட்டட் பை சம்படி எல்ஸ். ஹவு கேன் யூ புட் அன் எண்ட் டு இட்? அது முடியாது. சரியா விதண்டாவாதமா இருக்கு சார். எல்லா வாதமுமே விதண்டாவாதமா தான் தெரியும். நம்ம ஒழுங்கா அதனுடைய இது பாயிண்ட ஒத்துக்கலன்னா சாஸ்திர விரோதம் சார். இது லைஃப் முடிக்கிறதுன்றது சாஸ்திரத்திலே சொல்லி இருக்குது. இதெல்லாம் சில கதைகள் உண்டு இதை பத்தி. ஒரு புழு லைஃப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு காட்டுறதுக்கு வேற ஒண்ணு இல்ல. ஒரு புழு ரோட்ல போயிட்டு இருக்கு. வியாசர் பாக்கிறார், ஒரு கட்ட வண்டி வருது, புழு உடனே நெளிஞ்சு கிடுகிடுன்னு ஓடுறது தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக. வியாசர் பாக்கிறார், ஒரு சாதாரண புழு காலில் பட்டு நசுங்க போறது எப்போ ஒன்னாலும், அதுக்கு தன் லைஃப் மேல அவ்வளவு ஆசை காப்பாத்திக்க ஓடுறது. புழுவுக்கு கூட தன் லைஃப் மேல அவ்வளவு ஆசை உண்டு. ஒரு ரிஷி மாதிரி ஒருத்தர், அந்த அளவு சக்தி எல்லாம் உள்ளவர். அவர் மரணப்படுக்கையில இருக்கார். அவருக்கு தெரியுது தன்னுடைய அடுத்த பிறவி பன்னியா பிறக்க போறோம். எங்க பிறக்க போறோம்னு தெரியுது. அவர் பையனை கூப்பிடுறாரு, நான் சாக போறேன், செத்த பிறகு நான் ஒரு பன்னியா பிறக்க போறேன். அது அந்த கூட்டத்தில் இருக்க, அந்த பன்னிக்கு நான் பிறக்க போறேன். அது குட்டி போட்ட உடனே போட்டு அடிச்சிடும், கொன்னுபிட என்ன. ஏன்னா இந்த பன்னி வாழ்க்கை எனக்கு ரொம்ப நாள் வேண்டாம், அதுக்கு அடுத்த பிறவிக்கு நான் போயிடுவேன், அதனால என்ன முடிச்சிடுன்ற. சரின்றான். இவர் அதே மாதிரி சாகிறார். பன்னி குட்டி போடுறது, இவர் பன்னி குட்டியா பிறகுறார். இவன் தடி எடுத்துன்னு போறான், குண்டான் தடி எடுத்து அடிக்க போறான். அடிக்காது அடிக்காதுன்றான். என்னன்றான்? இல்ல இல்ல நான் இருக்கட்டும், அதுக்குள்ள அடிச்சுடாது அவசரப்பட்டு. இன்னும் கேவலம் இந்த பன்னி வாழ்க்கையா? கேவலமோ கேவலமோ உனக்கு அப்படி தெரியலாம், எனக்கு இது ரொம்ப சுகமா இருக்கு. இந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்க விரும்புறேன். இந்த சேரும் சகதியும் இதெல்லாம் இப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. அதனால நீ அனுப்ப, உனக்கு ஒண்ணு தெரியாது அப்படின்னு. அதாவது லைஃப் ஏது பன்னியா இருக்கட்டும் புழுவா இருக்கட்டும், அதுக்கு அதனுடைய லைஃப் இம்பார்ட்டன்ட் தான். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் தன்னுடைய லைஃப் முடிச்சுக்க கூடாது. லைஃப் இருந்தால்தான் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும். நல்ல காரியங்கள், தர்மங்கள், புண்ணியங்கள் எதுவா இருந்தாலும் லைஃப் இருந்தாதான் பண்ண முடியும். அதனால லைஃப்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை முடிக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது.